Chapter 2 Complex Number Example 2.36 Suppose Z1, Z2 and Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle modulus of Z equal to 2. If Z1 equal to 1 plus I root 3, then find F2, Z2 and Z3. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Z1, Z2, Z3 are the vertices of an equilateral triangle inscribed in a circle modulus of Z equal to 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 சென்டிமீட்டர் ரேடியஸும் சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் மேலே Z1, Z2, Z3ங்கிற 3 பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ Z1, Z2, Z3 எங்கே இருக்குன்னா சர்க்கிள் மேலே இருக்குது. இந்த சர்க்கிள் எப்படி வரைஞ்சிருக்கோன்னா ரேடியஸ் 2 சென்டிமீட்டரும் சென்டரை வந்து ஆரிஜினாவும் வச்சு வரைஞ்சிருக்கோம். அப்போது நம்ம எடுத்துக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்லையா, அதனால் இந்த டயக்ராம் எங்கே ட்ரா பண்ணியிருக்கோன்னா ஆர்கன் டயக்ராமில் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா Z1, Z2, Z3 are equally spaced along the circle and divides the circle into 3 equal parts about the O. அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் Z1, Z2, Z3ன்றது என்ன பண்ணுன்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிளை வந்து 3 ஆர்க்காக டிவைட் பண்ணிடும். அப்போ அந்த 3 ஆர்க்கும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது ஒவ்வொரு ஆர்க்கும் என்ன பண்ணோம்னா சென்டரில் ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஈச் செக்டாரோட ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதனால் இங்கே டோட்டல் ஒரு சர்க்கிள்னு எடுத்திங்கன்னா டோட்டல் ஆங்கிள் வந்து 2π. நமக்கு வந்து அந்த டோட்டல் சர்க்கிள் வந்து டிவைடிங் இன்டூ 3 பார்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு செக்டார்லையும் இருக்கிற ஆங்கிள் அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 2π/3ன்னு ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே மார்க் பண்ணி பார்த்துருக்கேன். 2π/3க்கு பதிலாக டயக்ராமில் 120 டிகிரின்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க 1 + I√3. ஸோ இதை யூஸ் பண்ணி அடுத்தது Z2வையும் Z3யையும் கால்குலேட் பண்ணணும். அப்போ Z2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இந்த Z1 அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி Z2 பிளேஸுக்கு வரும். அப்போ Z2 பிளேஸுக்கு வரோம்னா அது எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆயிருக்குன்னா 120 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. அதாவது 2π/3 ரேடியன்ஸ் ரொட்டேட் ஆயிருக்கு. அப்போ அந்த நியூ பொசிஷன் Z2வை கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இந்த Z1ஓட e⁻i2π/3யை மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போது Z2ங்கிற பொசிஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு Z1 × e⁻i⁻ தான் ஃபார்முலா. அப்போ Z1 அப்படின்றது 1 + I√3ன்னு எழுதிக்க போகிறோம். e⁻i⁻ தீட்டாவுக்கு 2π/3ன்னு எழுதிக்கிறோம். Z1 1 + I√3 e⁻i2π/3யை வந்து போலார் ஃபார்மில் எழுதும்போது cos 2π/3 + I sin 2π/3ன்னு எழுதிடுவோம். ஒன்று ரெக்டாங்குலர் ஃபார்ம், ஒன்று போலார் ஃபார்மாக தெரியுது. ரெண்டுமே ரெக்டாங்குலர் ஃபார்மாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரெண்டுமே ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றிக்க போகிறேன். அதனால் இந்த 2π/3 cos 2π/3 + I sin 2π/3க்கு வேல்யூ ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். அந்த 2π/3ன்றது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வர வேல்யூ எப்படி எழுதலாம்னா 180 - π/3ன்னு எழுதலாம். அதனால் 2π/3யை 180 - π/3ன்னு மாற்றி எழுதியிருக்கிறேன். செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் காஸ் ரேஷியோ நெகட்டிவ்ல எழுதணும், சைன் ரேஷியோ வந்து பாசிட்டிவ்ல எழுதணும். அதனால் அந்த பார்ட் பார்த்தீங்கன்னா -cos π/3 + I sin π/3ன்னு வந்துருச்சு. cos π/3க்கும் sin π/3க்கும் டேபிள் வேல்யூ தெரியும். டேபிள் வேல்யூ வச்சு எழுதும்போது cos π/3க்கு 1/2, sin π/3க்கு வந்து √3/2. அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதும்போது ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட். இந்த ரியல் பார்ட் நமக்கு ஆன்சர் எப்படி எழுதுவோம்னா ரியல் இன்டூ ரியல்னு மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். மைனஸ் போட்டுட்டு இமேஜினரி இன்டூ இமேஜினரின்னு எழுதுவோம். ப்ளஸ் ஐன்னு போட்டுட்டு ஆன்சரில் இமேஜினரி பார்ட் எப்படி எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு இதில் ரியல்னு எடுத்தால் செகண்டில் இமேஜினரி. ப்ளஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டில் இமேஜினரி எடுத்து செகண்டில் ரியலோட மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது
ரியல் பார்ட்டில் எனக்கு -2 -3/2ன்னு வந்திருக்கு. இமேஜினரி பார்ட்டில் √3/2 ப்ளஸ் -√3/2ன்னு வந்திருக்கு. இந்த இமேஜினரி பார்ட்டில் இருக்கிற ரெண்டு வேல்யூ சேம் வேல்யூ ஆப்போசிட் சைன், அதனால அது கேன்சல் ஆகிடுது. மீதி எனக்கு என்ன இருக்குன்னா -2 இருக்கு. அப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணியாச்சு, -2. அடுத்தது தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படின்னா இந்த Z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை அகைன் ரொட்டேட் பண்ணுறோம். எப்படி ரொட்டேட் பண்ணுறோம்னா 120 டிகிரி, தட் இஸ் 2π/3 ரேடியன் ரொட்டேட் பண்ணால் அப்போ தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்துடும். அப்போ தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன ஆச்சு, Z2 × e⁻i⁻ பண்ணால் வந்துடும். அந்த தீட்டான்றது தான் 2π/3. அப்புறம் Z2ன்றது நம்ம ஏற்கனவே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால -2 e⁻i2/3 cos 2π/3 plus I sin 2π/3ன்னு எழுதிடலாம். இதை போன பார்ட்லேயே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். என்னன்னு சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1/2 plus I√3/2ன்னு சிம்பிளிஃபை பண்ணினோம். அதுலேருந்து பார்த்து அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். -2ன்னு எழுதினாலும் ஒன்று தான், -2 plus I0ன்னு எழுதினாலும் ஒன்று தான். ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் எனக்கு 1 - 0ன்னு வருது, இமேஜினரி பார்ட் -√3 + 0ன்னு வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 - I√3ன்னு வருது. அப்போ நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நேம்லி Z2 and Z3 கால்குலேட் பண்ணிட்டேன். Z2 அப்படின்றது -2, Z3ன்றது 1 - I√3.